ஏதாவது ஐடியா இருந்தா யோசிச்சு சொல்லுங்கம்மா. நீங்க சரின்னு சொல்லி ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க, ஐடியா நான் கொடுக்கறேன் மாமா. அதான பார்த்தேன், நீ ஒரு காரியத்துல இறங்குனா அதை முடிக்காம விட மாட்டியே. நீ எப்பவுமே எவரடிதாமா. ஐடியா யோசிச்சிட்டியா? சரி சொல்லு கேப்போம். நல்ல ஐடியா இருந்தா உடனே அதை செயல்படுத்திடுவோம். கண்டிப்பா அதையே நம்ம பண்ணிடுவோமா? சரிமா. ஸ்ருதி மாதிரி சின்ன மீனை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லக்கா. அடுத்தது மாமா மூலமா தான் தூண்டல். என்னக்கா யோசிக்கிற? அது என்ன, இப்போ செல்வநாயகி போய் அந்த இந்திரா மேடம பாக்குறானே வச்சுக்கலாம். ஆனா மத்த விஷயம்லாம் நீ சொல்ற மாதிரி நடக்குமாடி? நிச்சயம் நடக்கும்க்கா. செல்வநாயகி அந்த இந்திராவை பார்த்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எல்லாமே நாம போட்டு பிளான் படி சீக்கிரமாவே நடக்கும். ரசத்துல மட்டும் இல்ல, செல்வநாயகிக்கு நான் வச்சிருக்கிற விஷயத்திலயும் நெடி கொஞ்சம் அதிகம் தான். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். வா அபி, நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். நானும் பேசதாமா வந்தேன். நடக்கிற சம்பவங்களை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு அபி. நல்லா போயிட்டு இருந்த டெண்டர் திடீர்னு கேன்சல் ஆகுது. நமக்கு அந்த டீல கொடுத்தவன் ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆகி ஓடுறான். அந்த ஷாக்ல இருந்து நாம சுதாரிக்கிறதுக்குள்ள விஷயம் கேள்விப்பட்டு இந்திரா கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற கம்பெனில இருந்து ஆள் வேற வராங்க. நம்ம மொத்த நஷ்டத்தையும் சரி கட்டி கன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க எடுத்துக்கிறதா சொல்றாங்க. அவங்க யாரு என்னன்னு கூட நமக்கு சரியா தெரியல. நான் அவங்க பேரை கூட இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. இல்லம்மா, எல்லாம் கரெக்டா நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது உன் அனுபவம்டா. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா நடந்தா அங்க ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். எல்லாம் கரெக்டா நடக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அம்மா, நான் இப்ப அந்த இந்திரா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பத்தி தான் என் சர்க்கிள்ல நான் போன்ல விசாரிச்சு வரேம்மா. அவங்க இத்தனை நாளா பெங்களூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்பதாம்மா சென்னைக்கு புதுசா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நம்மள மாதிரி ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்கம்மா. இங்க தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு அவங்க கால் ஊன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால நல்ல பார்ட்னர்ஸ் வேணும்னு தேடிட்டு இருக்காங்கம்மா. அதிர்ஷ்டவசமா நம்ம பேரு அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்குமா. அதனாலதான் நம்மள அப்ரோச் பண்ணிருக்காங்க. இதுல எந்த உள்குத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலமா. ஐ திங்க் தே ஆர் வெரி கிளீன்மா. அப்படி இருந்தா நல்லதுதான். ஆனா எதுக்கும் அவங்களோட பேக்ரவுண்ட செக் பண்ணணும் அபி. அதான் நமக்கும் நல்லது. நான் செக் பண்ணிட்டேமா. பட் உங்க திருப்திக்காக மறுபடியும் ஒரு முறை நான் செக் பண்றேம்மா. பிரச்சனை எதுவும் வராதுன்னு தோணுதுமா. நாம உங்களை நம்பலாமா? ஒண்ணு பண்ணலாம் அபி. நான் முதல்ல அந்த இந்திராவை நேர்ல சந்திக்கிறேன். ஓகேமா. நாங்க 2 பேரும் பேசுறோம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்டா. நாம கொஞ்சம் அவசரப்பட வேண்டாமே. ஓகேமா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு இந்திரா மேடம் சொல்லிட்டே இருந்தாங்க. ப்ளீஸ் உள்ள வாங்க மேடம். வாங்க மேடம், உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இருங்க மேடம், நான் போய் மேடம் கூட்டு வரேன்.
வணக்கம் செல்வநாயகி. ஐ இந்திரா. வணக்கம், நான் செல்வநாயகி. ஆஹா, உங்க அறிமுகமே எனக்கு தேவையில்லை. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓ உட்காருங்க. ஆக்சுவலி நான் காயத்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதே செல்வநாயகி கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறமா தான். 20 வருஷமா நான் பெங்களூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தினாலும் என்னோட ரோல் மாடல் நீங்களும் உங்க கம்பெனியும் தான். ஒரு வழியா 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ரோல் மாடலை நான் சந்திச்சதுல எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் செல்வநாயகி. வெரி குட். உங்கள மாதிரி ஒரு சிநேகிதிய தொழில் பார்ட்னரை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்திரா. வணக்கம் மேடம். காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா மேடம்? ஆரஞ்சு ஜூஸ். ஓகே மேடம். எனக்கும் சேர்த்து கொண்டு வா. வரேன் மேடம். நான் சென்னையில பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். உங்க கூட பார்ட்னரா ஆரம்பிச்சா அது எனக்கு பாக்கியம்தான். உங்களோட ப்ராஜெக்ட் ஒன்னு சில பிரச்சனையால நிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த ப்ராஜெக்ட்ல நான் பார்ட்னரா செய்யறதுக்கு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தா நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம். அது கரெக்ட் தான். ஆனா நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? அதான் சொன்ன நீ செல்வநாயகி, உங்க கூட பார்ட்னரா சேர்ந்தா என் பிசினஸும் வளரும், உங்க பினான்ஸ் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். நாங்க என்னதான் பெங்களூர்ல பிசினஸ் பண்ணாலும் எங்க சென்னையில நீங்க தானே கிங். சாரி நீங்க தானே குயின். அதனால பூவோட சேர்ந்து நாரும் மணக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. நீங்களும் பெங்களூர்ல செஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்க பிஏ கொடுத்தாரு. நானும் பார்த்தேன். நாட் பேட். என் பிசினஸ் சீக்ரெட்ட சொல்றேன். நான் புதுசா எதுவுமே பண்ணல. நீங்க சென்னையில செய்யற எல்லா ப்ராஜெக்ட்டுமே எனக்கு அத்துப்படி. அத அப்படியே நான் அடிச்சோம் காப்பி அடிச்சு நான் பெங்களூர்ல பிசினஸ் பண்ணேன். அவ்வளவுதான். உங்க திறமை மேல எனக்கு அவ்வளவு கிரேஸ். அதனால எல்லா ப்ராஜெக்ட்டுமே நல்லாதான் இருக்கும். மேடம் ஜூஸ். ப்ளீஸ் சாப்பிடுங்க. தேங்க்யூ. மேடம்